அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு இங்கிலாந்து அமைச்சர் கேத்ரினுடன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு இங்கிலாந்து இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். கல்வி, ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு, கடல்சார் துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து பேசியதாகவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ஐடி உற்பத்தி துறைகளில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதையும் இங்கிலாந்து அமைச்சரிடம் எடுத்துக் கூறியதாக தெரிவித்துள்ளார். மேலும் பொருளாதார வளர்ச்சியை கட்டமைப்பதில் இங்கிலாந்து ஒத்துழைப்பு அளிக்குமாறு அமைச்சர் கேத்ரினுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2022 ஜூலையில் அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி அறிவிக்கப்பட்டதையும் பொதுக்குழு தீர்மானங்களையும் எதிர்த்து திண்டுக்கலைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை நிராகரிக்க கோரி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கை உரிமையியல் நீதிமன்றம் கடந்த ஜூலையில் தள்ளுபடி செய்தது. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதி PB பாலாஜி விசாரித்து வந்தார். மனுதாரரான சூரியமூர்த்தி 2018ஆம் ஆண்டில் இருந்து அதிமுக உறுப்பினராக இல்லை என்பதால் கட்சி விவகாரம் குறித்து வழக்கு தொடர முடியாது என்ற பிரதானமான வாதம் பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி PB பாலாஜி சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாட்டில் உள்ள அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் நாளை மனம் திறந்து பேச உள்ளதாக கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் மீண்டும் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை இணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பழனிசாமி விவகாரத்தில் செங்கோட்டையன் நாளை என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதனிடையே கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேட்டியளித்த செங்கோட்டையன் அனைத்து கேள்விகளுக்கும் நாளை பதில் கிடைக்கும் என்றார். இந்த கருத்துக்கெல்லாம் நாளை பதில் சொல்லுகிறேன். இந்த கருத்துக்கள் அனைத்திற்கும் நான் நாளை பதில் சொல்லுகிறேன். அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு இல்லை என்பதால் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக டிடிவி தினகரன் கூறிய கருத்து குறித்தும் செங்கோட்டையனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தாம் கருத்து கூறுவது பொருத்தமாக இருக்காது என அவர் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டதாக தான் சொல்லவே இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை MP சீட்டு தருவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துவிட்டதாகவும் கூட்டணி தர்மத்தை மீறி முதுகில் குத்திவிட்டதாகவும் சென்னையில் நடைபெற்ற தேமுதிக பூத் கமிட்டி கூட்டத்தில் பிரேமலதா பேசியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் மேல்மருவத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா தாம் அப்படி கூறவே இல்லை என மறுத்தார். கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம். அப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம். அப்போ பேசப்பட்டதுதான். உடனே என்ன சொல்றீங்க, முதுகுல வெட்டிட்டாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்பின நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது. நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. தான் சொல்லாததை சொல்வதாக செய்தி வெளியிட்டால் இனி பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன் என்றும் பிரேமலதா காட்டம் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் ஓணம் பண்டிகையொட்டி விடிய விடிய சிறப்பு மலர்ச்சந்தை நடைபெற்றது. நேற்று மாலை தொடங்கிய சந்தை இன்று மாலை 4 மணி வரை நடைபெறவுள்ள நிலையில் சுமார் 50 டன் பூக்கள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ தலா 2000 ரூபாயாக விலை அதிகரித்து விற்பனையாகிறது. கேந்தி 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கும், தாமரை 1 பூ 8 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்க்கும் விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது. ஓணம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கேரளாவை சேர்ந்த வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு பூக்களை வாங்கிச் செல்கிறார்கள். கேரளாவில் நாளை ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாகர்கோவிலில் உள்ள அப்டா சந்தையில் வாழைத்தார்கள், வாழை இலைக்கட்டு விலை அதிகரித்துள்ளது. அப்டா சந்தைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இன்றி மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான வாழைத்தார்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இதில் மட்டி, செவ்வாழைத்தார்கள் அதிக விலைக்கு விற்பனையாகின. ஒரு தார் மட்டி வாழை 1000 ரூபாய்க்கும், பெரிய செவ்வாழை 1500 ரூபாய்க்கும் விற்பனையாகின. ஏத்தந்தார் சராசரியாக 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வாழை இலையின் விலையும் அப்டா சந்தையில் அதிகமாகவே இருந்தது. 100 இலைகள் அடங்கிய ஒரு கட்டு வழக்கமாக 500 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று ஒரு பெரிய கட்டு 2000 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தூத்துக்குடி வாழை இலை ஒரு கட்டு 7000 ரூபாய் வரை விற்பனையானது. இதேபோல் காய்கறி
காய்கறிகளின் விலையும் உயர்ந்தது. திருவெண்ணைநல்லூர் அருகே மாரங்கியூர் கிராமத்தில் தென்பெண்ணையாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பர்வதவர்தினி ராமலிங்கேஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் தென்பெண்ணையாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பாழடைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது புனரமைக்கப்பட்டு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. ராமருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த இடமாகவும் பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட இடம் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட இக்கோயிலில் கடந்த 1ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. இந்த நிலையில் இன்று மேளதாளங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்த குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் மருதகுளத்தில் ஏழை குடும்பத்திற்கு 1,61,00,000 ரூபாய் மின்சார கட்டணம் வந்ததால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மருதகுளத்தைச் சேர்ந்த ஆசீர்வாதம் கணவனை இழந்த தனது மகள் மற்றும் 3 பேத்திகளுடன் வாழ்ந்து வருகிறார். அவரது மகள் அப்பகுதி அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களது வீட்டுக்கு திடீர் என 1,61,00,000 ரூபாய்க்கு மேல் மின்சார கட்டணம் வந்ததைக் கண்டு அதிர்ந்தனர். ஊர் மக்களின் உதவியோடு மூலைக்கரைப்பட்டி உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை அணுகிய போது ஊழியர்களின் கவனக்குறைவால் தவறு நேர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட மின் கட்டணம் 494 ரூபாய் என ஆசீர்வாதம் தெரிவித்த அதிகாரிகள் தவறு செய்த ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். சொல்ல படிப்பில்ல கரண்ட் பில்லு இப்படி போட்ட உடனே நாங்கள் என்ன செய்ய, அவளுக்கு தலைக்கு மேலே கடன், இது வேற டிபியிலேருந்து இப்படி 1 கோடி இவ்வளோ லட்சம் யார்கிட்ட சேருவாங்க? தஞ்சாவூரில் பூம்புகார் கைத்திறன் தொழில் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் தொடங்கிய கொலு பொம்மைகள் கண்காட்சி வண்ணமயமாக காட்சியளித்து வருகிறது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை முதல் கொலு வைக்க தேவையான அனைத்து பொம்மைகளையும் மக்கள் வாங்கி வருகிறார்கள். இந்த மாதிரி கையால் செஞ்ச அந்த மண் பொம்மைகளோடது தான் ரொம்ப ஃபேமஸ் நம்ம தஞ்சாவூருக்கு. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையும் ரொம்ப ஃபேமஸ். அதனால நாங்கள் இதில் செலக்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கோம். நவராத்திரியை முன்னிட்டு வரும் நாட்களில் விற்பனை களைகட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக விலகுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். காட்டுமன்னார் கோயிலில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் துரோகம் தலைவிரித்தாடுவதாகவும் துரோகத்தின் உச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கடுமையாக விமர்சித்தார். அமித்ஷா அவர்களின் முயற்சி நல்ல விதமாக ஒரு நிலையை அடையும் என்று காத்திருந்தோம். ஆனால் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. யாரை எதிர்த்து இந்த இயக்கம் கண்டோமோ அவர்களை தோளில் தூக்கி செல்ல நாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் 3-4 மாதங்கள் டெல்லியைச் சேர்ந்தவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பார்கள் என்று காத்திருந்தோம். ஆனால் அதற்கு வாய்ப்பு தெரியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியில் வருகிறோம் தான் சொல்லிட்டு அதான் சொல்கிறேன். எங்கள் நிலைப்பாடு என்னங்கிறத டிசம்பரில் அறிவிப்பேன்னு சொல்லிட்டேன். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே அனுமதியின்றி பிளெக்ஸ் பேனர்கள் வைத்த அதிமுகவினர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி மதுரையில் 2 நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட வாடிப்பட்டியில் சிறப்புரையாற்ற உள்ளார். இதற்காக அதிமுகவினர் மதுரை திண்டுக்கல் 4 வழிச்சாலை மற்றும் வாடிப்பட்டி சோழவந்தான் சமய உள்ளிட்ட பகுதியில் உரிய அனுமதியின்றி அதிக அளவில் பேனர்களை வைத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி கிராம நிர்வாக அலுவலர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அதிமுக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவி வருவது இன்ஃபுளுவென்சா ஏ வகை வைரஸ் காய்ச்சல் மட்டுமே தவிர புதிய வகை வைரஸ் தொற்று இல்லை என பொது சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகளோடு அரசு மருத்துவமனைக்கு வந்தவர்களின் மாதிரிகளை பரிசோதித்த போது அவர்களில் 50% பேருக்கு இன்ஃபுளுவென்சா ஏ வகை வைரஸ் காய்ச்சல் மட்டுமே இருப்பது உறுதியானது. புதிய வகை வைரஸ் தொற்று பாதிப்பு எதுவும் இல்லை. காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் தாமதமின்றி அரசு மருத்துவமனைகளை அணுகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
உள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான அளவு ரத்த பரிசோதனை உபகரணங்கள் இருப்பு வைக்கப்பட்டு இருப்பதாகவும் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்பு கட்டுப்படுத்தும் அளவிலே இருப்பதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வைரல் ஃபீவர் வந்துட்டு போறவங்களுக்கு டிபிக்கலா அந்த ஃபெட்டிக், மயால்ஜியா, உடம்பு வலி, டயர்ட்னஸ், சாப்பிட பிடிக்கல, எப்போ தூங்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். இட் வில் டேக் டைம். ஒரு 1 வீக்குள்ளே இது எல்லாமே செட்டில் ஆகிட்டு நார்மல் ஆகிடுவாங்க. பட் இது ரொம்ப ப்ரொலாங் ஆகுது. ஃபீவர் 2 நாள் அடிச்சது சரியாயிடுச்சு, திருப்பி வருது அப்படின்னா டெஃபினட்டாக உடனே ஹாஸ்பிட்டல் வர்றது தான் அட்வைசபிள். வரி ஏய்ப்பு புகாரின் பேரில் தனியார் நிறுவனங்கள், தொழிலதிபர்கள், ஆடிட்டர்கள் வீடுகள் என சென்னையில் 12 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சென்னை தியாகராய நகர் வடக்கு கிரசன்ட் சாலை, மேற்கு மாம்பலம், வடபழனியில் ஆடிட்டர் ஒருவர் வீடு, ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் ஒரு வீடு, பட்டினப்பாக்கம் MRC நகர் அடுக்குமாடி குடியிருப்பு, பட்டினப்பாக்கம் சிக்னல் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஆனந்தம் என்பவர் வீடு உட்பட 12 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. சோதனை முடிவிலேயே வரி ஏய்ப்பு உள்ளிட்ட விவரங்கள் தெரியவரும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஒன்றிய அரசின் போட்டித் தேர்வுகளை எழுதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சொந்த உதவியாளர் முறை நீக்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. பார்வை மாற்றுத்திறனாளிகள் எழுத முடியாத அளவுக்கு கை பாதிக்கப்பட்டோர் சொந்த உதவியாளரை அழைத்துச் செல்லலாம் என்று கடந்த 2019ஆம் ஆண்டு புதிய வழிகாட்டுதலை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டது. ஆனால் இதில் முறைகேடுகள் நடப்பதாகவும் தேர்வர்கள் கூறாததை சொந்த உதவியாளர்களே எழுதிவிடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் சொந்த உதவியாளர் முறை நீக்கப்படுவதாக சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதற்கு மாற்றாக பயிற்சி பெற்ற உதவியாளர் குழுக்களை 2 ஆண்டுகளுக்குள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், SSC மற்றும் தேசிய தேர்வு நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதுவரை விதிவிலக்காக சில சந்தர்ப்பங்களில் மட்டும் சொந்த உதவியாளரை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தேர்வு எழுதும் நடைமுறையை அறிமுகப்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஜப்பானை சேர்ந்த 80 வயது மூதாட்டியிடம் விண்வெளியில் இருப்பதாக கூறி 6 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஹொக்கைடோ தீவில் வசிக்கும் மூதாட்டி ஒருவர் கடந்த ஜூலை மாதத்தில் இருந்து சமூக வலைதளம் வாயிலாக ஒருவருடன் பழகி வந்தார். மூதாட்டியின் நம்பிக்கையை பெற்ற அந்த நபர் தாம் ஒரு விண்வெளி வீரர் என தெரிவித்துள்ளார். சமயம் பார்த்து தனது மோசடியை அரங்கேற்றிய அந்த நபர் விண்வெளியில் சிக்கி தவிக்கும் தனக்கு ஆக்சிஜன் வாங்க பணம் தேவைப்படுவதாக மூதாட்டியிடம் உருக்கமாக பேசியுள்ளார். அவரது பேச்சை நம்பிய மூதாட்டி தனது வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் அந்த நபரின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். நாளடைவில் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மூதாட்டி போலீசில் புகார் அளித்த நிலையில் காதல் என்ற பெயரில் நடந்த பண மோசடி குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் கடும் வெள்ளப்பெருக்கால் கார்ப்பரேட் நிறுவன ஊழியர்கள் சரக்கு வாகனத்தில் சென்ற காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஆன்லைனில் புக் செய்தும் வாடகை கார் ஓட்டுநர்கள் யாரும் வராத நிலையில் போர்ட்டர் செயலியில் சரக்கு வாகனத்தை புக் செய்து அவர்கள் பயணம் செய்துள்ளனர். நகர்ப்புறங்களில் வெள்ளக்காலங்களில் ஏற்படும் போக்குவரத்து சவால்களுக்கு இந்த காட்சி சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. ஆன்லைன் சூதாட்ட செயலி விவகாரத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தொடக்க ஆட்டக்காரர் ஷிகர் தவான் அமலாக்கத்துறை முன் ஆஜரானார். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், ராணா டகுபதி, விஜய் தேவரகொண்டா ஆகியோரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்துவதன் மூலம் பெரிய அளவிலான பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டதா மற்றும் பண மோசடியுடன் தொடர்புடையதா என்ற கோணத்தில் அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. 1xBet என்ற சட்டவிரோத பந்தய செயலியுடன் ஷிகர் தவான் சில ஒப்புதல்கள் மூலம் இணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சூதாட்ட செயலி விளம்பரம் தொடர்பாக ஏற்கனவே முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவையும் அமலாக்கத்துறை விசாரித்திருந்தது. டெல்லியில் நடைபெற்ற GST கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மாநில வருவாய் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். டெல்லியில் GST கவுன்சிலின் 56வது கூட்டம் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. நேற்றைய கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு பொருட்களுக்கான வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டன. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு தனிநபர் ஆயுள் காப்பீடு மற்றும் தனிநபர் மருத்துவ காப்பீட்டு சேவைகளுக்கு வரி விலக்கு உள்ளிட்ட சீரமைப்புகளை வரவேற்று பேசினார். அதே நேரத்தில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்க பொருட்களுக்கு உச்ச வரி வரம்பினை அதிகரிக்கலாம் என்று தெரிவித்த அவர் மாநில வருவாய் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சென்னை அருகே பூவிருந்தவல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரை மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்காக 2126 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது.
பரந்தூரில் விமான நிலையம் அமைவதை முன்னிட்டு பூவிருந்தவல்லி முதல் பரந்தூர் வரையில் 52.94 கிலோமீட்டருக்கு 2 கட்டங்களாக மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. முதல் கட்டமாக பூவிருந்தவல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரை 27.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு 8779 கோடி ரூபாயில் மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் பூவிருந்தவல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையில் 27.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேற்கொள்ளப்படும் வழித்தடத்திற்கு நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் பிற பணிகளுக்காக 2126 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. முன்னணி கார் நிறுவனமான மாருதியின் ஆல்டோ காரின் விலை 4,23,000 ரூபாயாக இருக்கும் நிலையில் ஜிஎஸ்டி குறைப்பால் காருக்கு 42,000 ரூபாய் வரை விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாருதி சுசுகி எஸ்பிரசோ காரின் விலை 43,000 ரூபாய் வரை குறையும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இதேபோல் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் காரின் விலை சுமார் 60,000 ரூபாய் குறையும் என்றும் தெரிவிக்கின்றனர். 5,98,000 ரூபாயாக உள்ள ஹுண்டாய் i10 காரின் விலை 47,000 ரூபாய் குறையும் நிலையில் டாடா டியாஜோ காரின் விலை 50,000 ரூபாயும் டாடா நெக்ஸான் காரின் விலை 80,000 ரூபாய் வரையும் குறையும் என்பதால் கார் பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரெனால்ட் குவிட் காரின் விலை சுமார் 40,000 வரை குறைய உள்ளது. ஹூண்டாய் கிரெட்டா காரின் விலை 3% குறையும் என்றும் மகேந்திரா தார் காரின் விலை 5 முதல் 10% வரை குறையும் என்றும் தெரிய வந்துள்ளது. இதனிடையே மகேந்திரா ஸ்கார்பியோ, டொயோட்டா, இன்னோவா, ஃபார்ச்சுனர் கார்களுக்கான 50% வரி தற்போது 40 விழுக்காடாக குறைவதால் விலையும் கணிசமாக குறையும் என்பதால் கார் பிரியர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு மைக்ரோசிப் கட்டாயம் என்ற நடைமுறை அடுத்த மாதம் அமலுக்கு வருகிறது. வளர்ப்பு நாய் மற்றும் தெரு நாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதையடுத்து நாய் வளர்ப்பவர்கள் சாலையில் அழைத்து செல்லும் போது வாய்மூடி கட்டாயம், ராபிஸ் நோய் தடுப்பூசி செலுத்தப்படுவது அவசியம் என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை சென்னை மாநகராட்சி விதித்துள்ளது. இதனை பெரும்பாலானோர் பின்பற்றாத காரணத்தினால் வளர்ப்பு நாய்களின் உடலில் மைக்ரோசிப் பொருத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் முதல் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்பட உள்ளது. இதற்காக 2 லட்சம் மைக்ரோசிப்புகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வத்தலகுண்டு அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தாயை இழந்த கூலி தொழிலாளிக்கு உடனடியாக ஈம காரியத்திற்கான நிதி உதவி வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சேவகம்பட்டி பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் தாயை இழந்த சேவகம்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கணேசன் ஈம காரிய மானியத்திற்கு விண்ணப்பித்திருந்தார். உடனடியாக அதிகாரிகள் அந்த தொழிலாளிக்கு 5,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். நிதியை பெற்ற கூலி தொழிலாளி நெகிழ்ச்சியுடன் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தார். 5 பேர் இருந்து அம்மா இறந்ததுக்கு 5,000 செக் கொடுத்தாங்க. முகாமிலிருந்து முதலமைச்சருக்கு நன்றி. இதேபோல் மின் இணைப்பு, வீட்டு வரி ரசீது, பெயர் மாற்றம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வரி ஏய்ப்பு புகாரின் பேரில் தனியார் நிறுவனங்கள், தொழிலதிபர்கள், ஆடிட்டர்கள் வீடுகள் என சென்னையில் 12 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சென்னை தியாகராய நகர் வடக்கு கிரசன்ட் சாலை, மேற்கு மாம்பலம், வடபழனியில் ஆடிட்டர் ஒருவர் வீடு, ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் ஒரு வீடு, பட்டினப்பாக்கம் எம்ஆர்சி நகர் அடுக்குமாடி குடியிருப்பு, பட்டினப்பாக்கம் சிக்னல் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஆனந்தம் என்பவர் வீடு உட்பட 12 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. சோதனை முடிவிலேயே வரி ஏய்ப்பு உள்ளிட்ட விவரங்கள் தெரியவரும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஹொசூரில் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணி காரணமாக 3 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். ஹொசூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிப்காட் பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் ஹொசூரில் இருந்து பெங்களூரு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் வாகனங்கள் 3 கிலோமீட்டருக்கு மேல் அணிவகுத்து நின்றன. மேம்பால பணியை விரைவுபடுத்த வேண்டும் என பணிக்கு செல்வோர், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் குரலாக ஒலிப்பதாக தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். ஜிஎஸ்டி வரி சீரமைப்பை வரவேற்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ள எக்ஸ் பதிவை தனது பக்கத்தில் பகிர்ந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பை உற்சாகமாக பாராட்டியுள்ள பழனிசாமி, தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பங்கீடு வழங்க வேண்டும் என்று ஒரு வரி கூட குறிப்பிடாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில அரசின் வரி வருவாய், நிதி சுதந்திரத்தை பாதுகாக்க
வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தாதது ஏன் என்று கேட்டுள்ள அமைச்சர் கூட்டணிக்காக மாநில உரிமையை விட்டுக் கொடுப்பதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வளர்ந்து வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு ஒன்றிய அரசின் பங்களிப்பு தேவை என்பது பழனிசாமிக்கு நன்கு தெரியும் என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர் தேர்தல் நெருங்குவதால் மக்களின் உரிமையை புறக்கணித்து பாஜகவை சமாதானப்படுத்த எடப்பாடி பழனிசாமி முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் உரிமை மற்றும் கூட்டாட்சி நீதிக்காக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். பாஜக தமிழ்நாட்டிற்கு எதிரான கட்சி என்பதை தற்போதுதான் டிடிவி தினகரன் புரிந்திருக்கிறார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் மக்களிடையே பொருளாதாரம் மங்கி சேமிப்பு குறைந்து கடன் அதிகரித்துள்ளது என்றும் இதனால் வேறு வழியின்றி ஜிஎஸ்டியை பிரதமர் மோடி குறைத்துள்ளதாகவும் கூறினார். அவருக்கு இப்பொழுதுதான் தெரிந்திருக்கிறது, இது தமிழ்நாட்டிற்கு உகந்த கூட்டணி அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற கூட்டணி இல்லை. ஆகையால் நாமும் இந்த பாஜக அணியில் இருந்தால் மிகப்பெரிய தோல்வியை தழுவுவோம் என்ற அடிப்படையில் அவர் வெளியேறி இருக்கிறார். அவர் புரிந்து கொண்டது போல் அனைவரும் பாஜகவை வெகு விரைவில் புரிந்து கொள்வார்கள். விழா காலங்களில் ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. நாளை வெள்ளிக்கிழமை மிலாடி நபி மற்றும் சனி ஞாயிறு தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து லட்சக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய உள்ளனர். அதேபோல விடுமுறை முடிந்து பல்வேறு ஊர்களில் இருந்தும் லட்சக்கணக்கானோர் சென்னை திரும்ப உள்ளனர். இதனையொட்டி ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்து கட்டண விகிதங்களை கண்காணிக்க வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள், போக்குவரத்து சோதனை சாவடி ஆய்வாளர்கள் ஆகியோரை கொண்டு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து துறை கூறியுள்ளது.